Welcome to the program, and it's a great joy and privilege for me to be with you on this program. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer for a minute. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். Loving Heavenly Father, we thank you for this time. Thank you for your word. Holy Spirit of God, we need you in our lives. அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மிகவும் தேவை உள்ளவராயிருக்கிறீர் அப்பா. Lord, without the power of the Holy Spirit, Lord, it's difficult. Help us, Father, walk in the fullness of the Holy Spirit. In Jesus' name, Amen. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Today we are going to look from Acts chapter 1. நாம் பார்க்க இருக்கிற தேவனுடைய வசனமானது அப்போஸ்தலர்களின் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். The writer of the book is Luke. He's the only Gentile writer in the Bible. He wrote the book of Luke and the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை எழுதியவர் லூக்கா. இவர் ஒருவர் மாத்திரமே புறஜாதியா இருக்கிற இவர் மூலமாக இந்த நடபடியின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. You know, both the books, Luke and Acts, are addressed to Theophilus. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகமும் அப்போஸ்தல நடபடிகளும் ஆகிய இந்த 2 புஸ்தகமும் தேவனை மையமாக வைத்து எழுதப்பட்டது. Theophilus in Greek translated a lover of God. தியோஃபலஸ் என்று சொல்லும் பொழுது தேவனை நேசிக்கிறவர்கள் என்று அர்த்தமாகும். Probably he was writing to somebody or writing to the whole church. அவர் இந்த புஸ்தகத்தை யாருக்காகவோ அல்லது குறிப்பாக சபைக்காக இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். Here we see in the book of Acts, Jesus has finished his earthly ministry. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உலக பிரகாரமான ஊழியத்தை முடித்தவராய் காணப்படுகிறார். He died on the cross. He rose again and seen of his disciple for 40 days. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து 3 நாளுக்கு பின்பதாக உயிரோடு கூட எழுந்து 40 நாள் சீஷர்களோடு இருக்கிற அந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Acts chapter 1 and verse 4 we read, and being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but wait for the promise of the Father, which he said, you have heard of me. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். Verse 5, John truly baptized with water, but you shall be baptized Holy Spirit not many days from now. 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Here in verse 8 he is instructing his disciples. In a way he is handing over his message and ministry to the disciples. இந்த 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் சீஷர்களுக்கு கட்டளையிட்ட கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் ஊழியத்தை அவர்களிடத்தில் கொடுத்து அவர்களை வழிநடத்துகிறவராய் இங்கே காணப்படுகிறார். Here we see the birth of the church age begins. இங்கேதான் நாம் பார்க்கிறோம் சபை புதிதாக பிறக்கிறது, சபையின் காலம் ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. Verse 8 we read, but you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Here Jesus is commissioning his disciples. இங்கே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். He says, "Ye shall receive power
when the Holy Spirit comes upon you. The Greek word power is dunamis. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இங்கே சொல்லுகிறார். வல்லமை என்றால் கிரேக்க பதத்திலே டூனாமிஸ் என்று அர்த்தமாகும். What he is saying here, that you need the power of the Holy Spirit to be witnesses. சாட்சிகளாய் இருப்பதற்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. பிரியமானவர்களே, Here we see, to be bold witnesses, you need the power of the Holy Spirit. நீங்கள் ஒரு தைரியமான சாட்சியாய் தேவனுக்கென்று பிரகாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். That is the first point. இதுதான் முதலாம் குறிப்பு. The second is, you need the power of the Holy Spirit to resist temptation and sin. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதற்கு அடுத்ததாக வேண்டும் என்றால் உங்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் பாவத்தில் விழாதபடி உங்களை பாதுகாக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு உதவி செய்யும். Third point I want to make is, we need the power, Holy Spirit power, to be vessels that God would use for miraculous purposes for His glory. மூன்றாவது குறிப்பாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு என்றால் தேவனால் நாம் பயன்படுத்தப்படுவதற்கு, விசேஷமாக அற்புத அடையாளம் செய்யும் ஊழியங்களிலே தேவன் நம்மை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். That's what we see happen throughout the book of Acts. தான் நாம் இங்கே அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகம் முழுவதிலும் பார்க்கிறோம். So the church, as such, we are the vessels of His power, the dunamis. கர்த்தருடைய சபையாய் இருக்கிற நாம் தான் தேவனுடைய வல்லமை சுமந்திருக்கிற டூனாமிஸ் வல்லமையாய் இருக்கிறோம். Sometimes we come across people, they are born again, they are on the way to heaven, but they are struggling in life. அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனாலும் இடைப்பட்ட நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் காணப்படுகிறது. So there was a Swedish chemist called Alfred Nobel. In 1867 he invented dynamite. ஆல்ஃபிரட் நோபல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி 1867 டைனமைட் என்று சொல்லக்கூடிய இந்த வெடி பொருளை கண்டுபிடிக்கிறார். See, dynamite can cause explosion and has destructive power. டைனமைட் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வெடி மருந்தா இருக்கிறபடினாலே அது வெடித்து சிதறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Sometimes I've seen big buildings brought down by a dynamite, and they use it, builders use it in such a way it brings the whole building down. கட்டடங்களை இடிப்பதற்கென்று இந்த டைனமைட் என்று சொல்லக்கூடிய இந்த வெடி பொருளை அந்த கட்டிடத்தின் கீழாக அங்கங்கே வைத்து விடுவார்கள். அதை பற்ற வைத்த உடனே அது கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் பொழுது அந்த கட்டடம் முழுவதும் இடிந்து தகர்ந்து தரைமட்டமாகிவிடும். So Alfred Nobel was the one who invented dynamite. ஆல்ஃபிரட் நோபல் என்கின்ற இவர்தான் இந்த வெடி மருந்தை கண்டுபிடித்தவர். In 1888 Alfred Nobel's brother Ludwig Nobel died. 1888 ஆண்டிலே இவருடைய சகோதரர் லூட்விக் நோபல் இறந்து விட்டார். By mistake, the newspaper in Europe printed Alfred Nobel's obituary. தவறுதலாக ஐரோப்பிய பத்திரிகை நிறுவனம் ஆல்ஃபிரட் நோபல் இறந்து விட்டதாக செய்தியை பரப்பிவிட்டார்கள். The newspaper by mistake thought it was Alfred Nobel died, but it was his brother who died. பத்திரிகை நிறுவனத்தில் அவர்கள் தவறுதலாய் அந்த செய்தியை போட்டுவிட்டார்கள். ஆனால் உண்மையில் ஆல்ஃபிரட் நோபல் என்கிற அவருடைய சகோதரர் தான் மரித்திருந்தார். But they printed, they referred to him in that obituary as a merchant of death. ஆனால் அந்த பத்திரிகை நிறுவனம் அவருடைய இரங்கல் செய்தியை எப்படியாக தலைப்பு கொடுத்திருந்தது என்றால்,
மரணத்தின் வியாபாரி மரித்துவிட்டார் என்பதாக. Because, he invented dynamite which has explosive potential. எதற்கு அப்படி சொன்னார்கள் என்றால், அவர் கண்டுபிடித்ததான அந்த வெடிப்பொருளானது மிகவும் கொடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. But really, Alfred Nobel didn't die, his brother died, and Alfred Nobel read this obituary and he was very upset because the paper called him merchant of death. ஆல்ஃபிரட் நோபல் என்கின்றவர் மரிக்கவில்லை, அவருடைய சகோதரர் தான் மரித்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருடைய கண்களில் இந்த பத்திரிகையில் வந்த அவருடைய இரங்கல் செய்தியை பார்த்து அவர் மிகவும் மனவேதனைப்பட்டார். ஏனென்றால் அவர்கள் அதில் எப்படி குறிப்பிட்டிருந்தார்கள் என்றால், மரணத்தின் வியாபாரி மரித்து விட்டார் என்பதை பார்த்து அவர் மிகவும் மனவேதனைப்பட்டார். So Alfred Nobel decided to change his reputation. ஆல்ஃபிரட் நோபல் தன்னுடைய புகழை மாற்றிக்கொள்ளும்படியாக அவர் ஒரு காரியத்தை செய்தார். He made a will. After his death, his entire estate and all his fortunes would go to a fund and would distribute prizes in the area of physics, chemistry, medicine, literature, and peace and economics, and many more. இந்த செய்தியை பார்த்து அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நான் மரித்ததற்கு பின்பதாக எனக்கு உண்டாயிருக்கிற எல்லா சொத்துக்களும், என்னுடைய எல்லா உடைமைகளையும் இறையியல், இலக்கியம், மற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் தொகை கொடுப்பதற்கென்றும் சமாதானத்திற்கென்றும் இந்த பணத்தையும் என்னுடைய சொத்தையும் செலவழிக்க வேண்டும் என்று அவர் உயில் எழுதி வைத்திருந்தார். This is what is today called Nobel Prize. அதைத்தான் இன்றைக்கு நோபல் பரிசு என்று சொல்லுகிறார்கள். People receive Nobel Prize today. That was him who invented dynamite. இன்றைக்கு உலகத்திலே மிக அரியதாய் காணப்படுகிறதான இந்த நோபல் பரிசை வாங்குகிறார்கள் அநேகர். இதற்கு காரணமாய் இருந்தவர்தான் இந்த டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்தவர். So the word dynamite, why we are saying is, it comes from the word dunamis, that is referred to the power, the Holy Spirit power. Dunamis is mentioned 10 times in the book of Acts. டைனமைட் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையினுடைய பதம் எதிலிருந்து வருகிறது என்றால் டூனமிஸ் என்று சொல்லுகிறார்கள். டூனமிஸ் என்று சொல்வதற்கு விடித்து கிளம்பக்கூடிய ஒன்று. அதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த வல்லமை என்கின்ற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளிலே 10 முறை வருகிறதை நாம் பார்க்கிறோம். We're going to look at how do we receive that power. That power comes from the Holy Spirit. நாம் பார்க்கிறோம் இந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி. இந்த வல்லமையானது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து தான் வருகிறது. Jesus says in Acts chapter 1 and verse 8, you shall receive power when the Holy Spirit comes upon you, and you shall be witnesses unto me in Jerusalem and it says Samaria and to the ends of the earth. ஆண்டவராகிய இயேசு 1:8 சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. We see that the Lord Jesus spoke about the Holy Spirit in John chapter 14 to 16 and explaining it to his disciple about Holy Spirit and the ministry of the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்களை குறித்து யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து இங்கே சீஷர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். We're going to look at first who is the Holy Spirit. முதலாவது நாம் பார்க்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் யார் என்பது. Holy Spirit is the third person in the Trinity. திரித்துவத்தில் மூன்றாவது நபராய் இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். God reveals himself in plurality, God the Father, God the Son, God the Holy Spirit. ஆண்டவர் திரித்துவத்திலே அவரை பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய இயேசுவாகவும் பரிசுத்த ஆவியானவராக 3 விதங்களில் தம்மை வெளிப்படுத்துகிறார். We worship one God, but
He reveals himself in three persons. நாம் ஒன்றான மெய் தேவனைதான் ஆராதிக்கிறோம், ஆனால் அவர் மூன்று விதங்களில் நமக்கு வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். We say that in Genesis chapter 1 and verse 26, let us make man in our own image and in our likeness. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். There we see plurality in this verse. Let us make man. In the very next verse we see here it switches to singular pronoun. So it says here God created man in his own image. In the image of God, God created male and female. இதற்கு முந்தைய பார்த்த வசனத்தில் ஆண்டவர் பன்மையை பயன்படுத்துகிறார். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் ஒருமையை பேசுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். So we see here in plural and then in singular in the next verse. முதலாவது பன்மையிலும் பின்பதாக ஒருமையிலும் ஆண்டவர் பேசுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். But God reveals himself three persons but one God. தேவன் தன்னை மூன்று விதங்களில் வெளிப்படுத்துகிறார், ஆனால் தேவன் ஒருவரே. Secondly, the Holy Spirit did not come on the scene on the day of Pentecost. He existed, he is co-equal and co-eternal with God. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஏதோ அப்போஸ்தல நடபடிகள்தான் வருகிறார் என்பது அல்ல, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனோடு கூட இருக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். We see that Genesis chapter 1 and verse 2, earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். Here we see the Holy Spirit of God right at the beginning of creation. சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So Holy Spirit is co-equal and co-eternal with God. பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருத்துவத்தின் மூன்றாவது நபராக இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார், நித்தியமாய் இருக்கிறார். So Holy Spirit is not it or a force. He has all the attributes of personality. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லமையோ அல்லது ஒரு பொருளோ அல்ல, அவர் ஒரு தனித்துவமான நபராய் இருக்கிறார். We're going to see Holy Spirit of God has mind. We read that 1 Corinthians chapter 2 and verse 11, for what man knows the things of a man except the spirit of man which is in him, even so no one knows the things of God except the Spirit of God. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சிந்திக்கும் ஆற்றல் உடையவராய் இருக்கிறார். அதை நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். So here we see Holy Spirit of God has the mind. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் சிந்தனை உள்ளவராய் இருக்கிறார். Holy Spirit of God has the will. We see that 1 Corinthians chapter 12 and verse 11, but one and the same Spirit works all things, distributing each one individually as he wills. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சித்தம் உடையவராய் இருக்கிறார். அதை நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். So Holy Spirit has
a will, and he determined. பரிசுத்த ஆவியானவர் சித்தம் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். Third point, we see Holy Spirit has emotion. மூன்றாவது காரியமாக பரிசுத்த ஆவியானவர் உணர்ச்சி உடையவராக உணர்வு உள்ளவராய் இருக்கிறார். Ephesians chapter 4 and verse 30, and do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். So we see here Holy Spirit can be grieved. We saw Holy Spirit has mind, he has will, and he has emotion. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படி அவர் மன தாங்கள் அடையக்கூடியவராய் இருக்கிறார். அதே போல கர்த்தருடைய ஆவியானவருக்கு சிந்திக்கும் ஆற்றலும் சித்தம் கொள்ளுகிறவரும் உணர்வு உள்ளவருமாய் இருக்கிறார். So he has all the attributes of a personality. ஒரு நபருக்கான எல்லாம் குணாதிசயம் உள்ளவராய் இருக்கிறார். You can say, how do I get the Holy Spirit? Let us read John chapter 14 verses 16 and 17. Verse 16, I will pray the Father, and he will give you another comforter, that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him, but ye know him, and he dwelleth with you, and he shall be in you. இப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்வது என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறு ஒரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17ஆம் வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். See here you see, notice the word with. That means he is near, he is around you. இங்கே நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர் நம்மோடு கூட என்றால் அவர் நம்மை சுற்றிலும் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறவராய் காணப்படுகிறார். Holy Spirit is the one who is near us, he is around us, he is wooing us to the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம் வசத்தில், நம் அருகில், நம்மை சுற்றிலும் அவர் இருந்து நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். He is the one who brings us to the place of salvation. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை இரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். No one can get saved without the Holy Spirit being involved in their lives. பரிசுத்த ஆவியானவருடைய இடைபாடு இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பிரியமானவர்களே, Bible says that Holy Spirit is with you and he shall be in you. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூடவும் உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறார் என்று. That's what we see read in John 20 and verse 22. Let's go on to the one where Jesus Christ mentioned about Holy Spirit coming upon you, speaking about the fullness of the Holy Spirit. எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மேல் வருகிறார் என்பதை குறித்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னார். Matthew chapter 3 and verse 11, I indeed baptize you with water unto repentance. This is what John the Baptist is saying. But he that cometh after me is mightier than I, whose shoes I am not worthy to bear. He shall baptize you with the Holy Ghost and with fire. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Here he is talking about that Jesus Christ shall baptize you with Holy Spirit
and with fire. இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுவானவர் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. He is the first one talked about the baptism of the Holy Spirit. இதுதான் முதலாவதாக பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே பேசுகிறார். Acts chapter 1 and verse 5, we see, for John truly baptized you with water, but ye shall be baptized with the Holy Spirit not many days from now. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். This is what the Lord Jesus Christ is telling his disciples. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். Jesus mentions about baptism of the Holy Spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். In the Greek word baptizo means overwhelm or submerge. கிரேக்க பதத்திலே பேப்டிசோ என்று சொல்லும் பொழுது மூழ்குவதும் அல்லது தண்ணீரால் நிரப்பப்படுவதை குறிக்கிறது. So what we see here, there is an initial work of the Holy Spirit and a subsequent baptism of the Holy Spirit. இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. So we see here two things, indwelling of the Holy Spirit, also baptism of the Holy Spirit. இங்கே ரெண்டு காரியங்களை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார், அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். God wants to empower us for service. தேவனுக்கு நாம் சேவை செய்யும்படியாக அவர் நம்மை வல்லமை ஊட்டுகிறவராய் காணப்படுகிறார். All of us need the fullness of the Holy Spirit. நம் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, you can ask me, how do I get the fullness of the Holy Spirit? நீங்கள் ஒருவேளை என்னிடத்திலே கேட்கலாம், நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்று. Let me give this verse to you and close in prayer. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபத்தோடு கூட முடிக்க விரும்புகிறேன். Luke chapter 11 verses 11 to 13. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. If a son asks for bread from any father among you, will he give him a stone? Or if he asks a fish, will he give him a serpent instead of a fish? And if he asks you an egg, will he offer him a scorpion? If you then, being evil, know how to give good gifts to your children, how much more will your heavenly Father give Holy Spirit to those who ask him? வசனம் 11, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? 12ஆம் வசனம், அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? 13ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். It clearly says, if you want the fullness of the Holy Spirit, we have to ask him. இங்கே மிக தெளிவாக வசனம் சொல்லியிருக்கிறது, நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவை என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். We looked at it, we need Holy Spirit to be bold witnesses, to hover over, deal with sin and temptation problem, and also to be vessels that could be used for God's glory. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் தைரியமான சாட்சிகளாக தேவனுக்கென்று எழும்ப முடியும். தேவனால் பயன்படுத்தும் பாத்திரங்களாய் நாம் மாற முடியும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. If you are that person, you say, I want the fullness of the Holy Spirit, we are going to pray. உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் வேண்டும் என்றால் என்னோடு கூட இந்த ஜெபம் செய்யுங்கள். We'll read the verse in Luke chapter 11 verses 11 to 13.
It says when we ask Him, He is better than our Heavenly Father, and Jesus says He will give Him Holy Spirit to them who ask Him. We're going to ask Him. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோமே. நாம் அவரிடத்தில் கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கேட்க வேண்டும். Maybe you just quietly pray within your heart if you want the baptism of the Holy Spirit, touch of the Spirit of God. நீங்கள் உங்கள் இருதயத்திற்குள்ளாக மெதுவாக பொறுமையாக ஜெபம் செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் எனக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. If you have a thirst, God knows the thirst. Ask God now and pray now. உங்களுக்குள்ளாக தாகம் இருக்கும் என்றால் இந்த தாகத்தோடு கூட தேவனிடத்தில் வாஞ்சியாய் கேளுங்கள். அவர் உங்களை நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Thank you for the privilege where we can share about the sweet Holy Spirit. Lord, probably those who need it, those who are thirsty, touch them, O Father. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே கூட உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது யாரெல்லாம் தாகத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதலுக்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களை இந்த வேளையிலே நீ தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Lord, baptize them with the Holy Spirit power and presence in a powerful way. Fill them to overflowing. You said when we ask, you said you will fill. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் தாகத்திற்கு ஏற்ப அவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சொன்னீரே, என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, இப்போதே உம்முடைய ஜனங்களை நீர் தொட்டு உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray, fill each and every one of them, O Father, that they can be bold witnesses for you. They have victory over situations in their life, and they can be vessels that will bring glory to your name. In Jesus' mighty name we pray. Amen. ஆண்டவரே, இப்போது ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பும். உமக்காக தைரியமான சாட்சிகளாய் இந்த உலகத்திலே எழும்ப எஜமான் பயன்படுத்தும் பாத்திரங்களாய் அவர்கள் உருமாற கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.